இன்று நடிப்பிலே முதல் உச்சகட்டத்திலிருந்து வந்தவர், நாட்டு மக்களுக்காக பணியாற்றி வருகிறார். அவர் ஒவ்வொரு பதிலையும் கேட்கின்ற போது முதலில் எல்லாரும் கேட்டார்கள், ஏன் பேசாமல் இருக்கிறாண்டு இவங்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் திணறி போய் வெளியே இருக்கிறது. நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட தனியார் பள்ளிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது விஷயத்துல கட்சி நிதி பெறப்பட்டதா? இல்லை, அப்படி என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா தனியார் பள்ளிகள் சார்பில் அந்த பிரதிநிதிகள் பேசும்போது கடந்த கால ஆட்சின்னு அதிமுகவும் சேர்த்துதான் சொல்றாங்க. கடந்த கால ஆட்சின்னு இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சியை சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னால் ஆட்சின்னு சொன்னாங்களா உங்கள்கிட்ட? கடந்த கால ஆட்சின்னு இப்போ நடந்த முடிஞ்சது தானே சொல்லணும். நீங்களா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. அதிமுக ஆட்சியில கட்சி நிதி, அதாவது இல்ல பள்ளிக்கல்வித்துறையில அவங்க எல்லாரும் கேளுங்க, அப்பதான் சொல்லுவாங்க. 219 ஸ்கூலுக்கு NOC கொடுக்கிற போது அந்த கேம்ப் போட்டு 9 இடத்துல நானே போய் அவங்களுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து காலேஜ் ஸ்கூல்ல நேரடியாக கொடுத்தோமே இல்லைன்னு கேட்டு நீங்க இப்போ கேளுங்க. இந்த கேள்வியெல்லாம் இருக்குங்களா? அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு எனக்கு கேட்கணும். இல்ல அதுதான் நான் சொல்றது கேட்டுங்க. நீங்களாட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது. நீங்களா யூத்தா இருக்கிறீங்க, இருக்கு நான் சொல்றது கேளுங்க. இல்ல நான் சொல்றேங்க, இல்ல நான் சொல்ல வரைக்கும் யார் சொன்னா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சின்னு உங்கள்ட்ட யார் சொன்னாங்க? சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. யாருடைய பேட்டி கொடுங்க, நாங்க அதுக்கு விளக்கம் சொல்றோம். நாங்க தயாரா இருக்கிறோம். பாருங்க, பள்ளி கல்வித்துறையில் இதுவரையில் நடைபெறாத பல்வேறு சாதனைகள் நடைபெற்றிருக்குன்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அது மாதிரி எல்லாருக்கும் இலவசமாக NOC கொடுக்கப்பட்டதா இல்லையே 2 முறைன்னு கேளுங்க. இல்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இந்த கேள்வி எங்கிட்ட கேளுங்க.